குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே நிற்கும் ருத்ரா டிஎஸ்பியை தானே கொலை செய்ததாக ஒத்துக்கொண்டாலும் கொலைக்கான காரணத்தை தெளிவாக கூறவில்லை. தனக்கு தூக்கு தண்டனை விதிக்குமாறு ருத்ரா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டாலும் கொலைக்கான காரணங்களை தெளிவாக சொல்லும் வரையில் ருத்ராவை விசேஷ பாதுகாப்பில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹலோ சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன? ருத்ரா கிட்ட இருந்து சாரதி வாங்கி வச்ச கேசட் நாம நினைச்ச கேசட் இல்ல சார், வெறும் கார்ட்டூனா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா சார், நான் ஒரு தடவைக்கு பல தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டேன். நாம ஏமாத்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆள் அனுப்பி. சாரி சார், அந்த பொண்ணை என்கொயரி பண்றதுக்காக லலிதா கஸ்டடியில விட்டுருக்காங்க. லலிதாவா? ஆமா சார். இப்பதான் சிக்கலே ஆரம்பமாகுது. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம். தப்பிச்சு ஓடணுமா? சுடு சுடு சுடு. என்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் முதல் 2 தோட்டா இதுல போடவே இல்லை. இது போலீஸ் துப்பாக்கி, நான் சுட்டாதான் வெடிக்கும். உள்ள போமா. உள்ள உள்ள போ. தூக்கு தண்டனை வேணும்னு கேட்டியாமே? நீ ஒரு போலீஸ் ஆபீஸரோட மகளா இருந்தும் ஒரு டிஎஸ்பியை கொலை செய்ய துணிஞ்சிருக்கேன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு அப்படி தூண்டி விட்டுருக்கு. ஏன் இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லல? உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என்னாலான உதவியை நான் உனக்கு செய்யலாம். கோர்ட்ல சொல்லாத அந்த உண்மையை இப்ப என்கிட்ட சொல்லலாம் இல்லையா ருத்ரா? ஷட் அப். உங்க மாதிரி காக்கி சட்டை போட்டவங்களை விட கிரிமினல்ஸ் எவ்வளவோ மேல். வார்த்தைகளை அளந்து பேசு. இந்த காக்கி சட்டை போட்டு சம்பாதிச்சுதான் உங்க அப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. ஆனா எங்க அப்பா உங்களை மாதிரி இல்ல, நியாயமா நடந்துகிட்டாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க. ஷட் ருத்ரா, சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாருமே கொலைகாரங்க, வேஷம் போடுறீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் நான் நம்பவே மாட்டேன். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. Leave me alone. பாதிக்கப்பட்ட வேகத்துல வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கமா, தெளிவாயிடுவேன். மறுபடியும் உன்னை சந்திக்கும் போதாவது என்கிட்ட உண்மை சொல்ல முயற்சி பண்ண. ரிலாக்ஸ். ஹலோ. லலிதா ஏதோ கேட்கணும்னு முயற்சி பண்றாங்க. கேசட்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. லலிதா போயாச்சா? போயாச்சு சார். நான் முதல்ல சொன்ன ஏற்பாட்டை உடனடியா செய்யுங்க. ஓகே?
கேசட் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா? ஆயிடுச்சு. இத பாரு ருத்ரா, நீ உண்மையை மறைக்கிறதுனால சிராம், என்னால உனக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவே முடியாது. இத பாத்தியா, எனக்கு வந்தது மொட்டை கடுதாசி. இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு இதை எழுதி போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்துல கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. பை தி வே, என்ன கேசட் அது? உண்மையை சொல்லு. எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க? தயவு செஞ்சு வாயை திறந்து உண்மையை சொல்லு. ருத்ரா, நீ உண்மையை சொல்லலைன்னா என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. Come on. சொல்லு. நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாரையும் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ருத்ரா மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓ, உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உள்ள என்ன பேசுறாங்கன்னு என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா என்னால கிளியரா ஃபாலோ பண்ண முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோ தான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க. நான் சந்தேகப்படுறேன். உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது. அது ஒண்ணுதானே இருந்தது. அந்த ஒன்னதானே டிஎஸ்பி கொடுத்த, அதை வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா? இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். இட்ஸ் வெரி கிளியர். ஒரிஜினல் கேசட்டை உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், கம் இன்.